அன்னைக்கு அவர் தெரியாம அடிச்ச இந்த ஒரு கோல் தான் அவரோட உயிரையே எடுத்துருச்சு. 1994 FIFA வேர்ல்டு கப் நடக்கும் போது பலருக்கும் ஃபேவரட்டான டீமா இருந்தாங்க கொலம்பியா. அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெட்டரான பிளேயர்ஸ் அந்த வேர்ல்டு கப்ல வச்சிருந்த அந்த டீம் தான் கப்பை வின் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கொலம்பியால இருந்த பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலும் கூட அந்த வேர்ல்டு கப்போட 16வது கேம் அவங்க தோக்கும் போது மேட்ச் முடிஞ்சு ஹோட்டல் ரூமுக்கு வந்த பிளேயர்களுக்கெல்லாம் ஒழுங்கா விளையாடலன்னா உங்களை முடிச்சு விட்டுருவோங்கிற மாதிரி மிரட்டல் கடிதம் வந்திருக்கு. அடுத்து அவங்க அமெரிக்காவோட விளையாண்ட மேட்ச்ல கூட கொலம்பியா தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்தாங்க. ஒரு இக்கட்டான குரூப் ஸ்டேஜ் மேட்சா இருந்தா அதுல சரியா 34வது நிமிஷத்துல அவங்க கோல் போஸ்ட் கிட்ட போய் ஒரு பால தடுக்க போன ஆண்ட்ரேஸ் எஸ்கோபார்ங்கிற இந்த பிளேயர் பால தடுக்க முயற்சி பண்ணும்போது அது தெரியாம சேம் சைடு கோலா விழுந்துருச்சு. 1-0 அமெரிக்கன் டீமுக்கு அட்வான்டேஜாவும் அமைஞ்சது. அந்த மேட்ச் முடியும் போது 2-1ங்கிற கணக்குல யூஎஸ் டீம் ஜெயிச்சாங்க. ஆண்ட்ரேஸ்ல இருந்து போன அந்த சேம் சைடு கோல் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம்னு பேசப்பட்டுச்சு. அது நடந்து 10 நாள்ல அந்த கோல் அடிச்ச ஆண்ட்ரேஸ் எஸ்கோபார் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வரும்போது அவரை சுத்து போட்ட ஒரு கும்பல் 6 முறை துப்பாக்கியை வச்சு சுட்டு அவரை முடிச்சிடறாங்க. பிறகு விசாரணையில தெரிய வந்ததுதான் யூஎஸோட நடந்த அந்த கேம்ல கொலம்பியா தான் ஜெயிக்கும்னு. போதைப் பொருள் கும்பல்லாம் ஒரு பெரிய தொகையை பெட்டா கட்டியிருந்தாங்கன்னு அந்த கேமை தோக்கிறதுக்கு காரணமா சொல்லப்பட்ட ஆண்ட்ரீஸோட அந்த சேம் சைடு கோலால கடுப்பானவங்க தான் இதை பண்ணாங்கன்னு தெரிய வந்தது. தவறுதலா அவர் அடிச்ச அந்த ஒரு கோலே அவரோட வாழ்க்கையோட முடிவுக்கு காரணமா இருந்தது.